ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கிறேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த வசனத்திலே பாரம் சுமந்து தவிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு மேன்மையான அழைப்பை கொடுக்கின்றார். பாரம் என்பதை இரண்டு வகையாக நாம் பிரிக்கலாம். ஒன்று மனம் சார்ந்ததும், மற்றொன்று பிரச்சனைகள் சார்ந்ததும். இவை இரண்டும் ஒன்றுக்கொன்று தொடர்புள்ளவைகளாக இருக்கின்றது. நமக்கு முன் இருக்கக்கூடிய சவால்களும், சுமப்பதற்கு கடினமாய் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும், சமாளிக்க இயலாமல் தடுமாறி வேதனைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய கடினமான காரியங்களும் எல்லாம் பாரமான சுமைகளாகத்தான் இருக்கின்றது. வெளித்தோற்றத்தின்படி நாம் அவைகளை காண்பித்துக் கொள்ளாமல் எல்லாருக்கும் முன்பாக மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இருக்கலாம். ஆனால் மனதின் பாரங்கள் அவைகளினால் மாறிவிடுகிறதில்லை. சில காரியங்களில் மனிதர்களுடைய ஆறுதல் வார்த்தைகளோ, உற்சாகப்படுத்துகின்ற வார்த்தைகளோ கூட நம்முடைய மன பாரத்தை நீக்க முடிகிறதில்லை. இவை எல்லாவற்றையும் கவனிக்கிற இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கின்றார். இந்த பாரங்கள் சிலருக்கு விரக்தியாக மாறிவிடுகின்றது. சிலர் நோய்வாய்ப்பட்டு விடுகின்றார்கள். சிலர் வாழவே பிடிக்காமல் தவறான முடிவுகளுக்குள் சென்று விடுகின்றார்கள். இந்த வேதனைகளையும் தவிப்பையும் எல்லாம் புரிந்து கொண்டிருக்கின்ற இயேசு கிறிஸ்து, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று மிக உறுதியான வாக்குத்தத்தத்தோடு அழைத்திருக்கின்றார். நாம் சுமக்க வேண்டிய பாரங்கள் எல்லாம் இயேசு கல்வாரி சிலுவையில் சுமந்து தீர்த்திருக்கின்றபடியினாலும், அதிலிருந்து தப்பித்து கொள்ளக்கூடிய வழி நமக்கு தெரியாமல் தவித்து கொண்டிருக்கின்றோம். அதை அவர் அறிந்திருக்கின்றபடியினாலும் இந்த அழைப்பை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது மிகுந்த பலனை அடைந்து கொள்ளுவோம். ஆகவே இயேசுவினிடத்தில் பாரங்களை ஒப்புவிப்போம். அவர் கொடுக்கின்ற ஆலோசனையை ஏற்று நடப்போம். நாம் மெய்யாகவே இளைப்பாறுதலை காண்போம். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களால் சுமப்பதற்கு அரிதாய் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும், மனபாரங்களையும், வேதனைகளையும் நீர் நன்றாய் அறிந்து எங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் தேவை என்பதையும் உணர்ந்து இந்த காலை வேளையில் நீர் கொடுத்திருக்கின்ற அழைப்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்து எங்களை ஒப்பு கொடுக்கின்றோம். எங்கள் காரியங்களில் எங்களுக்கு துணை நின்றருளும், வெற்றி காண உதவி செய்தருளும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.